அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணக்காரர்களுடைய குறிப்பெயர்ச்சி பலன்கள் தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம யாருமே சொல்லாத மாதிரி தான் சொல்ல போகிறோம். அதனால் தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணத்தை பிறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான கிரகம் கன்னி ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்மையிலே உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இருக்கக்கூடிய பூமி. இந்த மாதிரி நிறைய ஜோதிடர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதுலாம், ஏன்னா அவங்களாம் ஜோதிடர். அவங்கெல்லாம் ஜோதிடர், நான் ஜோதிடர் கிடையாது, நான் தீர்க்கதரிசி. ஓகேவா? இந்த கன்னி வீட்டுக்கு உண்மையாகவே உண்டான கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா பூமி. பூமியை தான் எல்லாரும் புதன்னு சொல்கிறாங்க ஷார்ட்டா. ஓகேவா? புதன் தான், புதனுக்கு இன்னொரு பேர் தான் பூமி, பூமிக்கு இன்னொரு பேர் தான் புதன். சரிங்களா? இந்த பூமிக்கு 2 நட்பு கிரகங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா குரு, 2 பார்த்தீங்கன்னா சுக்கிரன். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த பூமிக்கு 2 நட்பு கிரகங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா குரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுக்கிரன். நல்லா தெரிஞ்சுங்க, குரு உங்களுக்கு யோகாதிபதி. நல்லா தெரிஞ்சுங்க, குரு உங்களுக்கு யோகாதிபதி. ஆல்ரெடி குருவே உங்களுக்கு யோகாதிபதியா இருக்காரு. ஸோ உங்களுக்கு குருதசை நடந்துச்சுனாலும் சரி, சுக்கிரதசை நடந்தாலும் சரி, சரிங்களா? உங்களுக்கு குருதசை நடந்தாலும் சரி, சுக்கிரதசை நடந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில அபரிவிதமான முன்னேற்றத்தை அந்த காலத்துல மட்டும்தான் சந்திப்பீங்க. சரிங்களா? பணம், பதவி, பட்டம், செல்வம், செல்வாக்கு, உயர் அந்தஸ்து எல்லாமே இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் ஏற்படும். சரிங்களா? வேற எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஏற்படாது. அதுக்கு இந்த 2 தசையும் நடக்கணும் உங்க வாழ்க்கையில. சரிங்களா? ஒன்று குருதசை நடக்கணும், இல்லாட்டா சுக்கிரதசை நடக்கணும். இப்போ நம்ம முழுக்க முழுக்க இந்த வீடியோல குருப்பெயர்ச்சி பலன்கள் தானே பார்க்க போறோம். குருவே உங்களுக்கு யோகாதிபதியா வந்துடுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆல்ரெடி குருவே உங்களுக்கு யோகாதிபதியா வந்துடுறாரு. அதனால இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, டாப் மேட்ச் அட்டகாசமா இருக்க போது. ரொம்ப ரொம்ப யாருக்குமே, அதாவது இங்க இருக்கிற மொத்தம் 12 வீடுல யாருக்குமே இல்லாத பலன்கள் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது இங்க இந்த கன்னி வீட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அவர் யோகாதிபதியாவே வந்துடுறாரு. அதனாலதான் இந்த மாதிரியே உங்களுக்கு யோகம், அதிகமான யோகங்கள்லாம் உண்டாக போகுது இந்த காலகட்டத்துல. முழுக்க முழுக்க குரு உங்களுக்கு 100% நன்மை செய்ய கடமைப்பட்டவர். சரிங்களா? முழுக்க முழுக்க குரு உங்களுக்கு 100% நன்மை செய்ய கடமைப்பட்டவர். ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற, நல்லா தெரிஞ்சுங்க, இங்க இருக்க பூமிக்கு சுக்கிரனை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க இருக்க குருக்கு பூமியை தான் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க, இங்க இருக்கிற புதனுக்கு சுக்கிரனை தான் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்க இருக்கிற குருக்கு புதனைத்தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சொல்றேன் குரு 100% உங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவர்னு சொல்றேன். ஸோ இப்ப குரு பெயர்ச்சி பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் பலனே குரு பெயர்ச்சி பலன்கள் கன்னிராசி அல்லது கன்னி லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன ஒரு முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க என்ன ஒரு செயல் செஞ்சாலும் சரி, என்ன ஒரு வேலை செஞ்சாலும் சரி, இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அதுக்கு வெற்றி கிடைச்சே ஆகும் இந்த காலகட்டத்துல. ஆனா ஏற்கனவே அதுக்கு நீங்க முயற்சி செஞ்சிருக்கணும், எதுவாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஆனா அது தர்மத்துக்காண்டி மட்டும்தான் இருக்கணும், அதர்மத்துக்காண்டி ஒரு நாள் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதர்மத்துக்காண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்கே உங்களுக்கு தோல்வி இருக்கும். இதே தர்மத்துக்காண்டி இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியோட சேர்த்து அங்கீகாரமும் கிடைக்கும். இதனால உங்களோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து போகும். சரிங்களா? இப்ப கன்னி ராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்கள், நீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குருப்பெயர்ச்சி நடந்துச்சுன்னா, இது எல்லாமே குருதசை நடக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? நான் சொல்லக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு குருதசை நடந்துச்சுன்னா 100% பொருந்தி போகும். இப்ப கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணக்காரருக்கு குருதசை நடந்துச்சுன்னா,
இதே பள்ளி மாணவர்களா இருந்தா மாணவிகளா இருந்தா யாருமே உங்க உங்க அதாவது உங்களோட வகுப்புல யாருமே எடுக்காத அளவுக்கு மதிப்பெண் இந்த காலகட்டத்துல நீங்க எடுப்பீங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கு காரணம் ஆல்ரெடி இங்க குருதசை நடக்குது. குருதசை நடந்து இங்க புதன் புத்தி நடக்கல. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த புதன் புத்தி நடக்கணும். குருதசை நடந்து புதன் புத்தி நடக்கல. ஆட்டோமேட்டிக்கா இந்த யோகம் உங்களுக்கு கிடைச்சிரும். கன்னிராசி அல்லது கன்னிலக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இந்த காலகட்டத்துல முன்னாடி இருந்த அதாவது முன்னாடி வந்து ரொம்ப நீங்க சோம்பேறியா இருந்திருப்பீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி அப்புறம் செஞ்சுக்கலாம், இல்ல நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணோட்டத்துல கண்ணோட்டத்திலே இருந்திருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு புத்துணர்ச்சி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்சு நீங்க ரொம்ப அதிகமா செயல்படுங்க, அதிவேகமா செயல்படுங்க இந்த காலகட்டத்துல. அதுக்கு காரணம் குரு வந்து ரொம்ப வேகமான ஒரு கிரகம். சோ அதனால இந்த காலகட்டத்துல முழுக்க முழுக்க நீங்க வந்து ரொம்ப வேகமாகவே செயல்படுவீங்க. அதனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தை மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். மக்கள் அதாவது மக்களா இருந்தாலும் சரிதான், உங்க சொந்த பந்தமா இருந்தாலும் சரிதான், உங்க ஊர்க்காரங்களா இருந்தாலும் சரிதான், அவங்கள்ட்டலாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நற்பெயர்கள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல. சோ இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்துங்க. கன்னிராசி அல்லது கன்னிலக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இந்த காலகட்டத்துல செல்வமும் சரி, செல்வாக்கும் சரி, மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்களை தேடி இந்த காலகட்டத்துல வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? கன்னிராசி அல்லது கன்னிலக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கணும் அல்லது வெளிநாடு போய் நான் வேலை பார்க்கணும், ஏற்கனவே நான் அதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சு நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க செயல்பட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறதா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கனவுகள் ஏற்கனவே நீங்க கண்டு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும். கன்னிராசி அல்லது கன்னிலக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் தான், பெண்களா இருந்தாலும் தான், எக்காரணத்தை கொண்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எக்காரணத்தை கொண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருதசை நடந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டும் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாதீங்க. நல்லா தெரிஞ்சுங்க. தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ மற்றவங்களுக்கு தீங்கு செய்யவே செய்யாதீங்க. அப்படி செஞ்சிட்டீங்கன்னா கடவுள் சனிதசை வரதட்டிக்கும் பார்த்து உங்களுக்கு யாரு இவர் தான் தண்டனை கொடுக்க போறாரு, தண்டனைக்கு அதிபதி யாருன்னு கேட்டா குரு தான். எல்லாருமே மாத்தி மாத்தி சொல்லி வச்சிருப்பாங்க இங்கெல்லாம் ஜோதிடர்களா. சோ அவர்கள்லாம் ஜோதிடர்கள். நான் ஜோதிடர் கேட்டா நான் ஜோதிடர் கிடையாது, நான் தீர்க்கதரிசி. சரிங்களா? உங்களுக்கு குருதசை வர கடவுள் காத்திருந்து, குருதசை முடிஞ்ச பின்னாடி சனிதசை வரத்தொட்டியும் காத்திருந்து உங்களுக்கு தண்டனை அந்த காலத்துல வழங்கப்படும். நீங்கள் செய்த தவறுக்கு சனிதசை காலத்தில் தண்டனை வழங்கப்படும். யார் தண்டனை கொடுக்குறாருன்னு பார்த்தா இவர் தான் தண்டனை கொடுப்பாரு. சரிங்களா? நல்ல அந்த காலகட்டத்தை சனிதசை ஏற்படும் போது அந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லவர்களோட தொடர்பு ஏற்படாம கெட்டவர்களோட தொடர்பு ஏற்பட்டு அவர்களால நீங்க எப்படி சொல்றது, அவர்களால உங்களுக்கு தீங்கு மட்டும்தான் நடக்கும், எந்த ஒரு நல்லதுமே நடக்காது அந்த காலகட்டத்துல. சரிங்களா? அதனால இந்த காலகட்டத்துல தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ யாருக்கும் பெரிய அளவு அல்லது சிறிய அளவோ தீங்கு செய்யாம இந்த காலகட்டத்தில் வாழ பழகிக்குங்க. சரிங்களா? கன்னிராசி அல்லது கன்னிலக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாச்சு தான், பெண்களா இருந்தாச்சு தான், முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் யார்கிட்டையும் கோவப்பட்டு பேசாதீங்க, கடுகடுன்னு விழுகாதீங்க இந்த காலகட்டத்தில். சரிங்களா? கன்னிராசி அல்லது கன்னிலக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாச்சு தான், பெண்களா இருந்தாச்சு தான், இந்த காலகட்டத்தில் நீங்க ஏற்கனவே திருமணத்துக்கு முயற்சி செய்த நபர்களா இருக்கட்டும், அல்லது ஏற்கனவே அதாவது நான் காதலிச்சு என்னோட காதலை சொல்ல முடியல, சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது அப்படின்னு உங்களுக்குள்ளே இந்த மாதிரி பாடல் கேட்டு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா காதலை எப்பவுமே சொல்ல முடியாது உங்களால. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த காலத்துல வேகமா போய் தைரியமா உங்களுக்குள்ள தைரியத்தை நீங்க உங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டு தைரியமா போய் உங்க காதலை சொல்லும்போது கண்டிப்பா அந்த காதல் முழுமையாக வெற்றி அடையும் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? நான் அடிச்சு சொல்றேன், உங்களோட காதல் இந்த காலத்துல வெற்றி அடையும். ஏன்னா அதுக்கு காரணம் இங்க குருதசை நடக்குது. சரிங்களா? கன்னிராசி அல்லது கன்னிலக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இந்த காலகட்டத்தில் நீங்க அதாவது உங்கள்ட்ட இருக்கிற தர்மமா இருக்கட்டும், தனமா இருக்கட்டும், சரிங்களா? தர்மமா இருந்தாலும் சரிதான், தனமா இருந்தாலும் சரிதான், உங்களால முடிஞ்சா பிறருக்கு கொடுத்து உதவுங்க. சரிங்களா? உங்களோட தர்மமும் சரி, தானமும் சரி, உங்கள்ட்ட எவ்வளவு இருந்தாலும் சரி பிறருக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்க இந்த காலகட்டத்தில். அதாவது நீங்க தேடி போய் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுங்க நான் சொல்றேன். அப்படி நீங்க கொடுத்து உதவும் போது ஒரு வெற்றி கிடைக்குதுன்னா, ஒரு வெற்றி கொஞ்சம் 2 நாள் 3 நாள் தள்ளி போய் கிடைக்குதுன்னா அந்த வெற்றி உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏன்னா நீங்க அப்படி செய்யும்போது, ஏன்னா நீங்க உங்களுக்காண்டி அந்த காலகட்டத்தை அந்த நேரத்தில் நீங்க வாழ்ந்திருக்க மாட்டீங்க, அது கடவுளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியறதுனால உங்களுக்கு வெற்றி வந்து உடனே உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? வெற்றி உங்களை தேடி உடனே வரும். கன்னிராசி அல்லது கன்னிலக்கண ஆண்களா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க வீடு வாங்குறதா சரிதான், நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரிதான், ஒரு வாகனம் வாங்குறதா சரிதான், எது வாங்கினா இருந்தாலும் சரிமா,
இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் நிறைய வாங்கிக்கோங்க. எக்காரணத்துக்கிட்ட நீங்கள் செய்யக்கூடாத ஒரே ஒரு என்னன்னா, இந்த காலகட்டத்தில் யாரிடமே சண்டை போடாதீங்க. பெரிய அளவு எதிர்த்து பேசாதீங்க. சரிங்களா? பெரிய அளவு எதிர்த்து பேசாதீங்க. சண்டைய பெரிய அளவுல உருவாக்காதீங்க. அப்படி உருவாக்கிட்டீங்கன்னா, அது இந்த குருதச காலகட்டத்தில நல்லாத்தான் இருக்கும். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா, இந்த குருதச காலம் முடிஞ்சோன, உங்களுக்கு சின்ன சின்னதா அதிலிருந்து பிரச்சனைகள் வர கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். சரிங்களா? கன்னிராசி அல்லது கன்னி லக்னத்துல ஆண்களா இருந்தா சரி தான், பெண்களா இருந்தா சரி தான். மோஸ்ட்லி உங்களுக்கும், உங்க அம்மாக்கும் இந்த காலகட்டத்தில சண்டை வராம, அல்லது சண்டையோ, அல்லது ஒரு சின்ன வாக்குவாதமோ எதுவுமே ஏற்படாம பார்த்துக்குங்க இந்த காலகட்டத்தில. ஏன்னா, குருதசை நடக்கும்போது அந்த மாரி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில. ஸோ, அந்த மாரி ஏற்படாத அளவுக்கு நீங்க பார்த்துக்குங்க. சரிங்களா? இதுபோல பல அருமையான தகவல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட புதுங்குரு ஆஸ்ட்ரல் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அங்க இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி வச்சுக்கங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.